தண்ணிக்க போட்டு வச்சா கறக்காது. ரவுகளை நீங்கள் பார்த்து கொண்டு எல்லாம் செய்வார். ஆனா செய்துட்டு சொட்டு நான் பேசினா அம்மா வந்து கற்பான். செக்குலாட்டுன்னு சுத்தமான உருட்டு மாதிரி உருட்டுறீங்களே. நடிவை பாருங்க, கொழுக்கட்டை மாதிரி கிடக்கு. எனக்கு கொண்டு கொண்டு அண்ணா கொண்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொட்டி அந்த இது ரெண்டு வாட்டியா போறீங்க தானே. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிஸியா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கையில் எங்களோட வீட்டு முத்தத்தில் நிற்கிறோம். எங்களோட வீட்டு முத்தத்தில் நிற்கிறோம். அப்போ அப்பம்மா அம்மம்மா அங்கே அச்சு வேலைக்கு போட்டா. அப்போ இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தான். அண்ணா யாழ்ப்பாணம் போட்டோம். அண்ணா யாழ்ப்பாணம் போட்டார். நேற்று நாங்கள் வீடியோ போடலேன்னு. அப்போ இன்றைக்கு சொன்னாலும் நாங்கள் வீடியோ போடணும். ஓகே, யாருக்கு பிடிச்ச சாப்பாடு இன்றைக்கு? எனக்கு பிடிச்ச சாப்பாடு இன்றைக்கு வினுசு கேட்ட மாதிரி ஒரு உருளைக்கிழங்கும் 2 வெங்காயம், பம்பா வெங்காயம் அதுக்கும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு புதுசாக வந்து செய்ய போகிறோம். புதுசாக செய்ய போறீங்க. எனக்கு என்னென்னு தெரியா, நான் ரொட்டி என்றபடியே எனக்கு பிடிக்குது. ரொட்டி தான் அதில் சுட்டு அதில் வச்சு எல்லாம் செய்கிறது. அப்போ இன்றைக்காவது செய்யலாம். மத்தியானம் இன்றைக்காவது சாப்பாடு. எனக்கு புட்டு வேண்டாம். அப்போ இன்றைய புட்டுன்னு முடிவு எடுத்தாச்சு. அப்போ அண்ணாக்கு புட்டு, தம்பிக்கு இது, அம்மம்மாவுக்கு சோறு. அம்மா இல்லாதபடியா பிரச்சனை இல்லை. அம்மம்மா போயிட்டா. இனிமேல் அம்மம்மா இப்போ வருவா. 14ஆம் தேதி தான். 14ஆம் தேதி தான் அம்மம்மா விட்ட வருவா. கிளினிக்குன்னு சொல்லி போயிட்டா. அப்போ அது பிரிஞ்சு நானும் தானண்டைக்கு பார்த்தேன். நேற்றும் போடலை இல்லை வீடியோ. இன்றைக்கு சொன்னாலும் போடுவோம்னு சொல்லி அதான் நாங்கள் இன்றைக்கு 2 பேரும் வந்து நிற்கிறோம். மறக்காமல் உறவுகளே எங்களோட வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். எங்களோட வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும். இப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் அது செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம். வெள்ளம் மாவுன்ற வச்சுட்டு 2 கணக்கை செய்யல. கொஞ்சம் மேனே உங்க 2 பேருக்கு தானே? எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கு பார்சல். அப்ப இதுல 2 சுண்டு மாவு எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 1 உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, மற்றது பச்சை மிளகாய். அது 2 அது நான் சொல்லுவேன். பூண்டும் அதுக்கு தேசிக்காய். பூண்டும் தேசிக்காய். அப்ப முதல்ல நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த மாவை குழைச்சு வைப்போம். வச்சுட்டு தான் இதுல வெட்டுறது. மாவை நாங்க குழைப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா தேவையான உப்பு போட்டு கிடக்குது. இந்த உப்பை கலந்து மேல மேல ஒரு பேக்கெட்டோட மஞ்சள், கொஞ்சம் மஞ்சள். நீங்க செய்யறது பட்டீஸ் இல்ல சொன்னீங்க பட்டீஸ். நான் அப்படி செய்யல. அப்ப இதுக்கு பேரே இல்லை. இந்த மஞ்சள் பேக்கெட்டை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 50 ரூபா. அப்ப இதுக்கு பேரே 2 தரம் தான் பருப்பு கடைக்கு போடலாம். இதுக்கு பேரே இல்லையோ? இல்ல நான் பேக்கெட்ட பேர். இதுக்கு பேர் வந்து ரொட்டி காமாசா, சமோசா. சமோசா சமோசா சுட்டு தரது சுட தெரியுங்க. சும்மா கொஞ்ச நேரம் சுட்டுதாங்க. நீங்கள் எண்ணெயை வடிக்கணும் அறியல. நான் சுட்டு தரேன். மற்றது அந்த இது என்னென்னு சொல்லி சொன்னாலடா வெங்காய பணியாரம் எப்படி இருந்தது? வெங்காய பணியாரத்துக்கு அன்னைக்கு கலர் காணும். அது எனக்கு கொஞ்சம் என்ன டேஸ்டா இருந்தது தெரியுமா? மாதிரியே நல்ல வடிவா தண்ணி விட்டு நல்ல வடிவா குழைச்சு எடுப்போம். எடுத்து போட்டுதான் நாங்கள் வச்சு சமோசா சுட்டு தரப்படாதான் சொன்னாலோ உண்டோ சொன்னாலே கடவுளே விடவே மாட்டான் தெரியுமா? அப்படியே கேட்டுக்கொண்டே நிற்பான். தனக்கு அதை சுட்டுத்தா இதை சுட்டுத்தா அன்றைக்கு பிறங்க அப்படியே சுட்டுன்னு நான் இல்லை. கலர் காணா எல்லாரும் நல்ல பிடிக்கிற கலர் காணா. நீ அத்தாண்ட வீடியோ பார்க்க உறவோட எல்லாரும் சொன்னது நல்லா கிடக்கணும். ஒரு சொட்டு உழைச்சி கொண்டு வரைய கொட்டாம இருக்குமே. சொல்றேன் உங்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடா தோணுதாங்க. உங்களுக்கு வேண்டது தோணுங்க. அது எப்படி நாங்கள் மாதிரி
வீடியோன்னு சொல்லி வீடியோன்னு சொல்லி பாத்தீங்களா என்ன எல்லாம் கேக்குறாங்க என்னது நான் செய்திட மாட்டேன் ஏன் சொல்லுவாங்க உண்மையில பாருங்க நாங்கள் இந்த வருத்தங்கள் எல்லாம் தேட மாட்டோம் அம்மா வீடியோண்டு ஒரு நாள் சாதம் செய்தா தேங்காய் விட்டு நேற்று சாப்பிடுவேன் நேற்று உங்களுக்கு வருத்தம் பயத்துல கூட சாப்பிடு நாங்கள் என்ன செய்யறது சாப்பிடுறதா இப்ப நான் கடைசி மட்டும் இப்ப பாருங்க நீங்க பார்த்தோன்றதுக்கு இல்ல அப்படி இல்ல இந்த வீட்டுல பார்த்து கொண்டிருங்கோ நான் இதை செய்துட்டு நானே சாப்பிட்டு காட்டி போட்டு இருப்பேன் அழகால நான் கொடுத்துட்டா பாத்துக்கிறேன் பெண்டேன் எங்களால கருத்தத்தை வேறு இருப்பேன் இல்ல அப்படி இல்ல அப்ப அந்த சாம்பார் கேட்க அப்படி போச்சு அதுக்கு என்ன டென்னியில என்ன டென்னியில கோப்பியாள் கடையில வாங்கல உங்களோட மேலத்துல இருந்து வாங்க இதை நல்லா வடுவா பிணைஞ்சு இப்படி குழைச்சு வைக்கணும் வச்சாதான் குழைச்சு ஒண்ணு பாப்பேன் குழந்தை சரி குழந்தை வந்துட்டு இனிமேல் இதை வைப்போம் வச்சுட்டு இதை வெட்டுவோம் இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் ஒன்றும் அவிக்கல எல்லாமே பச்சையாத்தான் அது அவிக்காம தான் இதுல உரைஞ்சோணும் உரைஞ்சி இந்த வெங்காயம் புளிஞ்சு என்ன செய்யற வெட்டி வச்சுட்டு இதோட வெட்டி போட்டு பாப்பம் பாடமா 2 வெங்காயம் வெட்டி வச்சு கிடாக்குது இதுல என்ன செய்ய போறோம்டா இதெல்லாம் உறைஞ்ச போறோம் உறைஞ்சி போட்டு தண்ணிக்க போட்டு வச்சா கறக்காது அதுக்காண்டி தான் இப்படி உறைஞ்சிடும் மசிக்கிறது நான் அவிக்கல அதுக்கு போட்டு வளர்க்குறது செய்ய வேறப்பா இது என்னன்னு சொன்னா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னா அது சரி நான் இப்ப என்ன சொல்றேன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிடல மனமாண்டி இப்படி எல்லாம் செய்துட்டு அப்புறம் ரொம்ப கவியல் தேவையில்லை இதை செய்துட்டு அப்படி வச்சுட்டு சாப்பிடுற பெரிய வெங்காயம் பட்டி வச்சிருக்கேன் நெஞ்சது விட்டுடா அதுபோல நான் வீட்டுல சைனோ நின்றாச்சு வீட்டுல என்ன அப்படிதான் நான் வேலை செய்வேன் பாக்குற உறவுகளை நீங்க பார்த்து கொண்டு எல்லாம் செய்வான் ஆனா செய்துட்டு சொட்டு நான் பேசினால் அம்மாவும் சொல்லி காட்டுவான் அப்படின்னு செய்யக்கூடாது என்ன கேட்கக்கூடாது எல்லாம் சொல்லி காட்டுறது நீங்க செய்தா நாங்கள் அடிமையும் கொஞ்சம் காணும் காணும் பண்ணாங்க வைக்க வேண்டாம் என்ன அண்ணாக்கு புட்டு வரி கொடுப்போம் பிளஸ் வச்சுட்டேன் வேற வச்சுட்டு நான் கொடுக்கலாம்ட்டு நான் கூட அதில் அடிச்சா கொட்டு போட்டுருந்தா கொஞ்சம் அப்போ இந்த வெளியோட இருக்கு இல்ல பெரியம்மாவோட வீடியோ எடுக்கலாம் நான் போவே இல்லை பாவம் தான் எல்லாருக்கும் வீடியோ கொடுக்கத்தான் மாட்டான்னு இப்போ நான் உடங்காத இப்படித்தான் இதுல உடஞ்சிதான் நல்ல இதாக வரும் போல வரும் நான் இதை காட்டி தந்தா நான் இல்லாத நேரத்துல என்ன செய்வாங்க உருளைக்கிழங்கு பண்ணி வச்சிருக்கல அது கேரட் பண்ணி வச்சிருக்கல அது எண்ணெய் வச்சிருக்கல தமிழ் நான் கேட்கறத கேட்டு போட்டு சொல்லுவான் அண்ணா உருளைக்கிழங்கு கேரட் பொறிச்சு இருக்கு அவர் மங்க என்ன சொல்லுவார் நல்லா உப்பு போட்டு பிரட்டி போட்டு பொறிச்சா இங்க நான் வேலை பார்த்தாலும் எல்லாம் என்ன சொல்லப்படுது என்ன ஊற்றிட்டாங்களோ தரப்படுதான்னு சொல்லி சும்மா நான் இல்லாத நேரங்கள்ல மழை தாங்க தம்பி நான் சேர்ந்து முட்டைகள் எல்லாம் பொறிக்கிறது எண்ணெயில ஊற்றி உருளைக்கிழங்கு வைக்கல அது உருளைக்கிழங்க பறிக்கிறது கேரட் பறிக்கிறது
ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் சிக்கன் இது பெரிய தட்டு மேலே கிடக்கு. அவரே போடுறேன் கலந்து இனி பாருங்க 3 பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இதையும் நல்ல வட்டம் வட்டமாக வெட்டுவோம். உரைக்கணும் இப்போ பச்சை மிளகாய் உரைப்பு கடிவிட்ட பிரச்சனை இருக்கு. ஒன்னாதான் உரைக்க மாட்டுவான் பாவம். போடுது அவளுக்கு பொட்டவுளே படிப்பண்டா விரிசுக்கு முதலிடா விருப்பம். வீடியோ வரவேண்டா நீ போ. இப்போ விளைக்கு நேரங்களா தான் 3 மணிக்கு இப்போ 2 மணி நேரம். சாப்பாடு வேணும் போகும். நான் இங்கே படுதில்ல சமைச்சிட்டேன். இதுதான் போகணும். எது இதெல்லாம் தெரியல. அண்ணா வருவாங்க. இப்படி எல்லாம் வெட்டி போட்டு இந்த கருவேப்பமிலியம் வெட்டி போட்டுட்டு இல்லை வெட்ட போகிறோம் சார். அப்புறம் முழுசு சாப்பிட்றதா சாப்பிட மாட்டியா. இதெல்லாம் குருணி ஆக்கிடந்தா உடம்புல சேருமல்லோ சப்பி சாப்பிடு. இதெல்லாம் இழுத்தல்ல அப்படி போட்டுடுவியா. அதுக்குள்ள சேர்ந்து அப்படி மடிச்சு சாப்பிட்றேன்னு இல்லை. சரி நாங்கள் என்ன செய்ய பார்ப்போம். என்னம்மா விடுறீங்க? எண்ணெய் பாப்போம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பெருஞ்சீரம். என்னம்மா மேலே மேலே போவேண்ணா டியூஷன் என்ன மணி நான் கூட தான் சைக்கிள் இப்போ வெங்காயம் படுவா தாலி செடுக்க. என்னம்மா சமோசாவா? ஓ சமோசா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லை இப்போ போவோம். அடுத்த என்ன மாதிரி நீட்டாக சமைக்கிறான்ட்டு அண்ணா. ஓ சரி எனக்கு அண்ணா வேலைக்கு ரம்புட்டான் வாங்கிட்டு வரேன். ரம்புட்டா பண்ண வழி வந்து தம்பிச்சு விடுவோம். ஒவ்வொன்றாலும் வாங்கிட்டு வரேன் நான் சொன்னான். 100 ரூபா தான். பச்சை மிளகாய் போடுவோம். என்ன பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பமில்லை உலகுங்களா? உலகு இது வளர்ந்து கொண்டு வரத்தான். ஒரு பெரிய சட்டியை எடுத்துருக்கலாம். இதுதான் கணக்கு இல்லை தான் கொஞ்சம் தான். இதெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வரத்தான் அந்த உருளைக்கிழங்கு புளிஞ்சு போடுறோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்க உப்பு போடுவோம். நம்ம சாட்டோட ரொட்டியே உருட்டி இருக்கலாம். உருட்டி இருக்கலாம் தான் உருட்டுவோம். வதங்கி வச்சுட்டு இப்போ தான் நான் உள்ளி வைக்கலாம். இப்படி வதங்கி நல்லா விரட்டுக்குன்னு காட்டுவோம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டு இனிமேல் நாங்கள் இதோட இந்த உருளைக்கிழங்கு புளிஞ்சிட்டு தேங்காய் காணாது. தேங்காய் உருளைக்கிழங்கு இப்படி புளிஞ்சிட்டு போடுறது மறந்துடு. இது நல்லா இருக்கும். உங்களோட பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. கொஞ்சம் நைட் பெஞ்சு என்னம்மா மழை பெய்யுற தண்ணி மட்டும் இன்றைக்கு நல்ல மழை வர போகுது. இப்ப நான் சீசனுக்கு போற கடையெல்லாம் மழை வேற மட்டும் பார்த்து பண்ணிக்குது. நாங்க அதுக்கு ரொட்டியை உருட்டுவோமே. இது வதங்க. ஓ இதுக்கு என்ன பேருன்னு சொல்லல. இது வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வச்சு நல்ல வடிவா புதுசா என்ன ஒரு மசாலா பொடி சொல்லலாம் தான். சரி மசாலா உளுத்தெல்லாம் வச்சு சரி நாங்கெல்லாம் பொறிச்சோன்னா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாம் கணக்காக கிடக்கு. கொஞ்சம் உப்பு காணாது. சாப்பிட்டு பார்த்தேன். உப்பு போடுவோம். எனக்கு உப்பு கூட்டிட்டேன்டா. உப்பு கூட்டினா அண்ணாக்கு இருக்குங்க. அல்ல அண்ணாவே நான் சாப்பிட்றேன் இல்லையே. நாங்கள் விருப்பம் தாங்க. ரசம் மூசு போடலாம். இது மஞ்சள் தூள். இது நாங்கள் திரிச்ச மிளகாய் தூள். மற்றது இது கொஞ்சம் மிளகும் சின்ன சீரகம் அந்த தூள். மற்றது
இதுக்கு போடுற கொண்ட தூள் மசாலா தூள் போட்டால் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுவோம். கலந்துட்டு பார்க்கலாம் அந்த உங்களுக்கு குட்டி கணக்குண்டாக்கி புட்டா வச்ச நான் வேண்டாமா, சோறு வாட்டி நான் வேண்டாமா, இதைத்தான் செய்து தரட்டுக்குமா. அப்போ நான் இதைத்தான் செய்து கொடுப்போம். நாங்கள் ரொட்டி ஒரு டோன் இப்போ 2 அரை 2 அரை வந்து சாப்பிடலாம் தானே. சாப்பாடு இருக்க சாப்பிடாம போனால் பிரச்சனை இல்லை தானே. எனக்கு நல்லது தானே. பின்னேற்றம் முடிச்சு விடலாம். இங்கே பாருங்க வடிவா கொண்டு வந்து எல்லாம் போட்டு வரைக்காச்சு. கொத்து ரொட்டி மாதிரி கிடக்கு. நீங்கள் அப்படியே சொல்லுவான்னு பார்த்தா ஒரு கதை தெரியுமோ. சரி நாங்கள் இதை வலிச்சு வச்சுட்டு ரொட்டியே தந்துவோம். என்ன இதெல்லாம் செய்தாச்சு. நான் வீடியோவில் காட்டையில் பாருங்கோ. இதுக்கு நான் பாதி சின்ன எலுமிச்சம் பழம், அதாவது தேசிக்காய் நாங்கள் வீட்டில் காட்டினாங்கல்ல தேசிக்காய் காட்டினாங்க. விடையக்கா காட்டையில் நான் இப்போ காட்டி கிடக்குது விட்டு என்னக்கா பாருங்க ஜாலி திரும்பிங்க இல்லை கேட்டேண்ணா. அப்போ இனிமேல் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு குழச்சி வச்சோமே நல்ல சொப்டாக வந்துட்டுது. நான் எல்லாம் பிரித்து உருட்டி வச்சுக்கிட்டா கஞ்சா. இனிமேல் இதில் வச்சுட்டு உருட்டு தேய்க்கிறது. செக்குலாட்டுன்னு சுத்தமான உருட்டு மாதிரி உருட்டுறீங்களே. இந்த சாப்பாடு நல்ல மாதிரி வராட்டித்தான் இதுக்கு பார்த்துட்டு இப்படி உருட்டி எடுத்துட்டு இதை வைக்க காட்டுவோம். இல்லாட்டி இப்படி உருட்டுறோம். என்ன ரொட்டியே உருட்டி கொண்டே இருக்கிறேன். பெருசாக வரணும் கொஞ்சம். இப்போ தான் வைக்கலாம். பின்னால் போங்க. இப்படி உருட்டி பெருசாக அடுத்துட்டு அதை வைக்க பார்த்துட்டு எண்ணெய்க்கு போட்டு எல்லாத்தையும் வச்சு எடுப்போங்க. இது வைக்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தட்டி எடுத்தாச்சல்லோ. இனி இதுகளை வைப்போம். இல்லை செய்ததை என்ன வேணும் சார்? பின்னால் போங்க நீங்க. சரி இதை வச்சுட்டு இப்படித்தான் இங்கே இந்த வேறங்கோ இப்படி பிடிச்சு இப்படி எல்லாம் பிடிச்சு இங்கே இப்படி பிடிச்சு இதை உள்ளுக்கு வச்சு செய்கிறேன். அம்மா ஏற்கனவே ஒன்று செஞ்சுட்டா. அதை காட்டுறேன் நான். இங்கே பாருங்க அம்மா ஏற்கனவே ஒன்று செஞ்சுட்டா. இந்த வடிவை பாருங்க கொழுக்கட்டை மாதிரி கிடக்கு. கொழுக்கட்டை மாதிரி கிடக்கு பார்க்க. இதை இப்படியே வச்சுட்டு எண்ணெய்க்கு சூடு வாட்டிட்டு போடுறது. மேலால் அப்படி எடுத்துட்டு போட்டால் இதை இப்படியே பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடுறோன்னு சொல்லிட்டு நான் என்ன சவுக்கு ஒன்றுமே நான் செய்ய தேவையில்லை. புறம்பா இப்படியே வச்சு கொடுத்தா வினசு வடிவா சாப்பிட்டு வருவேன் வினசு. சரி நாங்கள் வேலைக்கு செய்யுங்க. இதே மாதிரி மற்றதும் அப்படித்தான். நான் 2வது 3வது செய்யறேன். கறி காணுமா? காணும். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கும் 2 வெங்காயமும் வச்சு தக்காண்டி இருக்கிறத வச்சு ஒரு வீடியோ போட்டாச்சு. வினசும் சாப்பிட்டாச்சு. என்ன வினசு? அண்ணா வருது. அண்ணா பாரு நல்லா செஞ்சுட்டு பார்ப்போமே. இப்படி எல்லாம் செய்துட்டு பார்ப்போம். இங்கே பேர் எல்லாம் தட்டி வச்சுக்கிட்டாச்சு. கறி விடுங்க. கதாச்சு. இனி நாங்கள் எண்ணெய் விட்டு இதை சுட்டெடுப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டாரான் எண்ணெய் விடுறேன்னு சொல்லி கவலைப்படுறோம். பின்ன நான் சுட்டு எண்ணெய் விடுவோம். 5 வந்து விடாது. எனக்கொண்டு உனக்கொண்டு அண்ணா கொண்டு அம்மம்மா கொண்டு அம்மாவுக்கு கொடுங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். அண்ணா வந்துட்டான் பாரு. போடுவோமே. அண்ணா சொன்ன மாதிரி ரம்புட்டான் வாங்கிட்டு வந்தேன். சொன்னா தான் நான் வாங்கிட்டு வந்தேன்.
என்ன செய்றீங்க நீங்க? நான் வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ரொட்டி அந்த இது வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வெட்டிண்டேச்சு நாங்கள் இங்கே பூ மாதிரி இந்தாங்க சாப்பிடணும். சாப்பிடும் இது பூரா நல்ல சத்தியமா இல்லை இல்லை சாப்பிடும். சாப்பிடுக்காங்க வாங்கி வாங்க வாங்கோ. ஓ டீஷர்ட் இல்லையே இங்க பாருங்க. என்னம்மா இங்கே என்ன டீஷர்ட் ஏன்னா தெரியாது. சாப்பிடுங்க. அம்மம்மா இருக்குல்ல பாருங்க என்னவா மறுபடியும் அம்மா பிறந்த நாள் தானே இப்போ அங்கே போட்டா மேலே கொண்டு விட்டேன் 2 நாளைக்கு தான் தருவான். நாளைக்கு தான் பிறந்த நாள் அம்மாரு. சரி ரொட்டியை சொல்லுங்க வா கொடுக்குமா. சரி இப்போ சுட்ட முடியுது. சும்மா என்னென்ன சாப்பாடு இதுக்கு பேரா நாங்க புதுசா வச்சுறாங்க பேர். அப்படியே சூடானா பிடிச்சி காட்டணும் நீங்க படிவா. இதுக்கு நாங்க என்ன பேர் வச்சுனாங்க? இதுக்கு என்ன பேர் வச்சுனாங்க? மசாலா ரொட்டி. மசாலா ரொட்டி ஏன்தான் நடந்துட்டு போட்டிங்க மாட்டது. இப்போ 2 வாட்டியா பொரியுது என்ன சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிடு நேரம் போதும் ஏஞ்சலவா பிரிச்சு காட்டுவோம். உடனே சாப்பிட்றான பிரிச்சு காட்டுவோம் இல்லை பிரிச்சு காட்டுறான் பாப்போம். அம்மா வெங்காயம் எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டேன். வேறு மற்றதெல்லாம் சீரும் மஞ்சள் தூள் மிளகு தூள் கொஞ்சம் 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 புளி பிடிக்கும். டேய் சும்மா குறை சொல்லலாம் சாப்பிட்றா விஷரா நல்லா இருக்கா சரியா சரிடா காந்தி. நான் வரவே வீடு தயார் செய்ய பழக்கி விட்டது கொஞ்சம் பிரியோசனமாக தான் கிடக்கேன். நான் எல்லாத்தையும் செய்வீங்க போடி செய்யணும் இல்லை செய்யலாட்ட செய்யலுமெண்டா செய்யணும். கொஞ்சம் நந்திகன் இப்போ பிறந்தாங்க செய்து தந்தா சாப்பிட்டு போகணும். அப்போ அவன் சொல்லி செய்யணும். வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மறக்காம இந்த மசாலா ரொட்டியை பாருங்க. பெஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அல்லது கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முடிச்சுக்கொள்வோம். பாய்.